சம்மங்கி அடுக்கு சம்மங்கி. இது நிறைய இவங்க பாருங்கள் கலரு. காலையில் வெயில் இந்த சைடில் வர்றதுனால உங்களுக்கு கலர் எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஒரு நம்ம வந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே போயிடலாமுங்க, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. இவங்க ஒரு பேபி பிங்க்கு, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், ஃப்ரில் மாதிரி இருக்கும், நம்ம லேஸ் ஃப்ரில் இருக்குமில்ல அது போல் இருக்கும். கலர் நல்ல ஒரு கலருங்க. நம்ம பேபி பிங்க்கு அவுட்டரில் லைன் கொடுத்த மாதிரி இருக்கும். இவங்க ஒரு ராணி பிங்க்கா. பக்கத்தில் இடம் இருக்குது வராமல். இதுதான் சொன்ன வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்னு. இப்போ இவங்க வந்து வேரிகேட்டட் லீஃபு. நான் இந்த லீஃபுக்காகவே இந்த பிளான்ட்டை வாங்கியிருந்தேன். அப்போது அந்த பூலாம் இல்லவே இல்லை. ஸோ பூ எப்படி வரும்ன்ட்டு இருந்தேன். நிறைய வாட்டி பூ வந்துருச்சுல. இது பேபி பிங்க்கில் ஒரு கொஞ்சம் ராணி பிங்க் இப்படி வரும், மார்பிள் மாதிரி ஒரு சமயம் வரும். அப்போது வீடியோ எடுக்க முடியாமல் இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு பூ வந்திருக்குது இந்த கிளாரில். இப்போ பாருங்கள் கலரு டிஃப்ரெண்ட்டாக இதுவுமே இதாக இருக்குது. நான் லீஃபுக்காக தான் வாங்கினதுங்க இது, சரிங்களா. அடுத்து இவங்க ஒரு அழகி பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா அந்த லோட்டஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, அதில் ஒன்று தான் இவங்க சின்னதாக இருக்குது பாருங்கள். இப்படி குடமா தான் இப்படி தான் தொங்கியிருப்பாங்க. அடுத்து இவங்க பாருங்கள், இவங்களாம் சீட் கொடுக்கக்கூடியது தான். இந்த இதுக்காக பெட்டல்ஸோடைய ஸ்ட்ரக்சருக்காகவே நம்ம கலெக்ட் பண்ணது. சிங்கிளாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இது ஒரு டிசைனாக இருக்குது, அப்புறம் இவங்க பாருங்கள், இவங்க நடுவில் பேபி பிங்க்கில் டார்க் பிங்க் நடுவில் லைன்ஸ் வந்திருக்கும். இவங்க ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஃப்ரில் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் பட்டு கலர் எல்லாம் சேம் தான். அவங்கள மாதிரி ஃபினிஷிங் இல்லை, இது அன்ஃபினிஷாக இருக்குது. அவங்க வந்து கரெக்டாக ரவுண்டாக இருப்பாங்க. காட்டுறேன் பாருங்கள். இவங்க பாருங்கள் ஒரே திட்டமாக ரவுண்டாக இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் அன்ஃபினிஷாக இருக்கும். இதுதான் பார்க்குறதுக்கு இது போல் தான் நம்ம பார்த்தா தான் தெரியும். இருங்க, சைட்வே கனகாம்பரம் கலர் நல்லா கொத்தாக பூத்துருக்குது. அப்படியே வரலாம். எதை காமிக்க எதை விடுறதுன்னு தெரியல. இதோ பாருங்கள், இவங்க ஒன்று ஸ்டார் போல் இருக்குதுல்ல. ஓகே, இவங்க தான் சொன்னது லோட்டஸ் மரத்துக்கு தலை குப்பரை விழுந்திருப்பாங்க. அடுத்து இவங்க பாருங்கள் பிளாக் அந்த ஒரு இடத்துல மட்டும் அங்கங்கே எட்ஜில் இருக்கும். இப்போ தான் ப்ளூம் ஆகுறாங்க. இது ஆல்ரெடி ப்ளூம் ஆனது. இது பாருங்கள் இது போல் இருக்குது. இது இன்னும் விரியலை. அச்சோ நானே தட்டி விட்டுட்டேனே. ஸோ இது போலேயும் நடக்கும். இது பாருங்கள். அடுத்து காமிச்சிட்டேன்னா இதுவும் காமிச்சாச்சு. இதுதான் அங்கேருந்து பார்த்தது அன்ஃபினிஷிங்காக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பியூட்டி பாருங்கள், ஃபுல்லாக ஒயிட்டு, நடுவில் அவுட்டரில் மட்டும் பிங்க். இது மெஜந்தா பிங்க்கில் கூட ஒன்று இருக்குங்க, அது என்ன பூக்களை. இவங்க வந்து ஒரு ராணி பிங்க் சுவாசிக்கம். ஆமாம், ராணி பிங்க் சுவாசிக்கம். 2 டேஸ்க்கு மேலே ஆச்சு, நம்ம வீடியோ எடுக்க முடியல. இப்போ கலரே லைட் ஆகிடுச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம கிராஃப்டட் பண்ணி வச்சுருக்கிறது தான். இப்போ இதில் வந்து மொட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே. இப்போ இவங்க வந்து பிங்க் பர்ஃபயர் மொட்டு வருது. இப்போ எல்லாம் கேட்டுட்ருந்தீங்க இல்லையா, இப்போ இது வந்து பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் பூக்கவே எடுத்து கொடுக்குறேன். அப்புறம் இவங்களும் வந்து ஸ்டெம் ப்ரொபகேஷன் தாங்க, நம்மளோட சீட் க்ரோன் பிளான்ட் தான் இது. நல்ல ஒரு டார்க் ரெட்டு. ஒருத்தங்க பிளாஸ்டரில் கூட கேட்டிருந்தாங்க, நான் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பூவை பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல ஒரு டார்க் ரெட்டுங்க, நல்ல ரெட்டு. ஒயிட்டு மல்டி பெட்டலு. அப்புறம் இவங்க இங்கே பாருங்கள், இவங்க ஒரு எல்லோ ஏற்கனவே பூத்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி பூக்கிறது பாருங்கள் கலரு. உங்களுக்கு காட்டிக்கல. ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் நல்லா டார்க் மெரூனாக இருப்பாங்க கீழே. இங்கே
அடுத்தடுத்து ஒரு க்ரீமியான எல்லோவில் இப்படி பிங்க் கலரில் கோடு போட்ட மாதிரி இருக்கும். அடுத்து இவங்க ஒரு ராணி பிங்க்குங்க. இது வந்து டூ லேயர்ஸாக இருக்கும். சிங்கிளாக காமிச்சேன் இல்லையா, இது வந்து மல்டி ரொம்ப ஜாஸ்தி இல்லை, 2 லேயர் வர்றது. அடுத்து இவங்களும் வந்து சீட் க்ரோன் தான். இந்த நான் சொன்னேன் பெட்டல்ஸோடைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்க்காக தான் டிஃப்ரெண்ட். இது பாருங்கள் கொடை மாதிரி. நான் சொல்ல ரெயின் லிஸ்ட்டில் செக்ஸி பூ இருக்குல்ல, அது இப்படி தான் அந்த பெட்டல்ஸ் இப்படி அப்படியே கொடை மாதிரி கவுந்த மாதிரி இருக்கும். அதுபோல் வந்திருக்காங்க. ஸோ இவங்க பாருங்கள், நான் சொன்னேன்லே லோட்டஸ் போல் தலை குப்பரை கவுந்துருக்கிறது, அதில் இவங்க ஒரு கலர். இப்போ பாருங்கள், அதை விட லைட்டாக இருக்குது, ஃபுல்லாக ஒரே பேபி பிங்காக இருக்குது. அது கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சது இல்லைங்களா, இவங்க தான் அது. மொத்தம் 3 டைப்ஸில் இருக்கிறாங்க. இப்படிதான் குப்பரை கவுந்தாச்சு. இவங்க ஒரு சீட் க்ரோன் பிளான்ட்டு தாங்க. இவங்க மார்பிள் மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வர்றது. இங்கே பாருங்கள் வைப்ரேட் கலர் எப்படி இருக்குது. இவங்க ஒரு இது பூவு மார்பிள் மாதிரி சேஞ்ச் ஆகிறது. இது இங்கே கீழே பார்த்தோம்ல, இவங்க தான். இது வேறு, இவங்க வேறுங்க. நான் எல்லாம் பக்கம் அப்படி வச்சுருக்கிற இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க ஒரு எல்லோ கலருங்க. வாவ், சூப்பராக இருக்குல்ல. நல்ல டார்க்கு மெரூனு, எல்லோக்கும் மெரூனுக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும். இங்கே கீழே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல இங்கேயும் வருது, இந்த இடத்துலையும் பாருங்கள். சூப்பர். இவங்க வந்து ஃபயர் போல் இருக்கிற பூ, சின்னதாக இருக்கும். இந்த பாருங்கள், இன்றைக்கி பூத்தது இவங்க. அடுத்தடுத்த நாளுக்கு 2 or 3 days காய்ச்சுன்னா இது போல் வந்துடுவாங்க. அப்புறம் இவங்க ஒரு பிளாக்கு டார்க்கு, ஆஹா வந்துடுது. இது ஆயிடுச்சுங்க, 1 week மேலே ஆயிடுச்சு. நம்மளால் எடுக்க முடியல வீடியோஸு. நல்ல ஒரு டார்க் பிளாக்காக இருக்குங்க. அப்புறம் கலர் நாள் ஆக என்ன ஆகுது, இது போல் நல்லா ஒரு ரெட்டாக வந்துடுறாங்க. அப்புறம் பாருங்கள், மொட்டுக்களே பாருங்கள் கீழே விழுகுது. இது வந்து மிஸ் இந்தியா சுவாசிக்கம், நல்ல ஒரு பிங்க்கு. இது ஆனியன் பிங்க்கில் வந்திருக்கு, மொட்டு வந்திருக்குது. இன்னும் இதாகல. இவங்க பியூட்டி, வாவ் சூப்பருங்க. இந்த பூ நான் பூக்கும் போது பார்க்கவே இல்லை, என்னமா இருக்குது நேரில். இந்த கேமராவோட நேரில் சூப்பராக இருக்குங்க. டார்க் கலராக இருக்குது, அவுட்டரில் பிளாக் லைனு. இது ஒரு டிசைனுங்க. இது வா, ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியாது போல். ஐயோப்பா கீழே இருக்கு. அப்புறம் அராபிகம் பாருங்கள், அராபிகம் கூட கேட்டுகிட்டே இருந்தாங்க எல்லாருமே. சரி, வேணும்போது நீங்கள் இதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. எல்லாமே பூ வந்துடுச்சுங்க, எல்லாமே பூ வந்ததானுங்க. நான் ஒரு 2-3 பேருக்கு மட்டும் சேல் கொடுத்துருந்தேன். பாருங்கள், இதுலேயும் மொட்டு வைக்குது. எல்லாத்துலேயுமே ஒன்ஸ் நம்ம பூ வந்துட்டாவே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குங்க. எல்லாம் பூ வந்து முடிஞ்சதானுங்க. இது எல்லாமே பிளான்ஸோடைய சைஸ். இது பாருங்கள், அவைலபிள் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ப்ரூன் பண்ணி இப்போ இந்த சமயம் நல்லா விடலாம். பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது நமக்கு இதுதானுங்க, இந்த இடம் தாங்க, ஸ்பேஸ் தான் நமக்கு மெச்சூர்டான பிளான்ட்டு சைஸு. இது பாருங்கள், இதுலேயே நல்ல ஹைட்டாகவும் இருக்குது. இது வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் இங்கே உங்களுக்கு இந்த கீழே வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குது. ஏஜ் எல்லாமே ஒரே தான், 4 yearsக்கு மேலே ஆச்சுங்க. இது எல்லாமே உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும், நல்லாவே இருக்குது. இவங்க பாருங்கள், இது வந்து நாட் ஃபார் சேலுங்க. இது ஸோ இந்த பிளான்ட்டு அவைலபிள் இருக்குது, வேணுன்னா நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க, சரிங்களா. அராபிகம் இது ஃப்ளார் வந்து இப்படி தான் வரும். ஆனால் இது வந்து நல்லா டார்க்காக இருக்கும். இது 3 daysக்கு மேலே ஆயிடுச்சுங்க. கலர் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். இது போல் தான் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் இங்கேயுமே, ஆனால் இன்னும் பூக்களை எல்லாம் மொட்டுக்கள் வந்துட்டுருக்குறாங்க. நான் கனகாம்பரம் அங்கங்கே ரெட் கலர் இந்த க்ரீன் கலரில் நம்ம மாலி சொல்லுவேன், பச்சை போர்வைக்குள் வெள்ளை முத்துக்கன்ற மாதிரி, வெள்ளை நட்சத்திரம் மாதிரி சொல்லுவேன். இப்போ அது போல் இங்கே கீழே வந்து பச்சையாக இருக்கிற இடத்துல அங்கங்கே ஆரஞ்சு கலர், இந்த ஆரஞ்சிஷ் ரெட்டாக கனகாம்பரம், சரிங்களா. இங்கே எல்லாமே மொட்டுக்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இனிமேல் தான் பூப்பாங்க. இப்போ இதில் இங்கே ஒருத்தங்க பாருங்கள், இவங்க ஒரு க்ரீமியான ஒரு எல்லோ. இது ப்ளாய் ரக், இது மல்டி பெட்டலாக வருவாங்க. இதை பாருங்கள், கிடைச்ச இடத்துலலாம் கொண்டு வந்து வச்சாச்சு.
சரிங்களா? செம்மையாக இருக்கும் இந்த கலரு. அவங்களே தான் விரியணும். ஆனால் இன்றைக்கி தான் விரிய போகிறாங்க. கிளம்பிட்டேன்னா அப்புறம் பார்க்க முடியாது இவங்கள. ஓகேங்களா? லென்த்தாக வந்திருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இவங்க டிசைன் ஸ்ட்ரக்சருக்கு பாருங்கள் எப்படி. இதில் பாருங்கள், இங்கே அடிபட்டிருக்குது. நான் எடுத்துட்டேன். அப்புறம் சாஃப் வச்சு விட்டுட்டேன். அவங்களே சரியாயிட்டு இந்த பக்கம் பிரான்ச் வேலை வெடித்து மொட்டுக்கள் பாருங்கள் எப்படி எடுத்துருக்குறாங்க. இந்த சைட்லேயும் பாருங்கள் மொட்டுக்கள் எப்படி எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இங்கே கீழேயும் வந்துடுது. ஸோ இது போலையும் இருக்குங்க. இப்போ இதெல்லாமே வந்து காயமாயிட்டு இதானதான் இதெல்லாமே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இங்கேயும் மொட்டு வந்துட்டுருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்படி வரும்னு தெரியல. இதையே வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வச்சு நம்ம போட்டுக்கலாம். இதில் என்னென்ன எதாவது சேலுக்கு இருக்கிறதுன்றது சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லாஸ்ட்டில் கூட உங்களுக்கு அங்கே விட்டுட்டேன். மொச்சையும் நான் இதில் காமிச்சிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம தண்ணி விடும்போது ஏதோ சமயம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை நான் ஒரு வீடியோவே போடுறதுக்குள்ளார இவங்க எல்லாமே நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டு காஞ்சே போயிட்டாங்க. இது நம்ம அறுவடை பண்ண வேண்டியது தான். இது பாருங்கள், தெரியுதுங்களா சவுண்டு? உள்ள நல்லாவே சீடு வந்து நல்லா மெச்சூர்ட் ஆகிடுச்சு. இது தாங்க உங்கள் மொச்சை சீடு. இது வந்து நம்ம பொங்கலுக்கு இருங்க இது காமிக்கிறேன். இந்த சீட் நம்ம இது வந்து சேலுக்கு இருக்குங்க. சரிங்களா? இது வேணுங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது பாருங்கள் மொச்சை, இதுதான் மொச்சை சீடு. இது ஃபுல்லுமோ இருக்குது. நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நான் நம்பர் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அதே சமயம் மனோரஞ்சிதம் சீடும் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குது. இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. எல்லாமே கட் பண்ணி எடுக்கணும். 1 2 கொஞ்சம் பச்சையாக இருந்தது. ஸோ இங்கேயும் பாருங்கள், இங்கே பாருங்கள் அங்கங்கே இருக்குது. மொத்தமாகவே நம்ம எடுத்துடலான்ட்டு பார்க்குறேன் நான். சரிங்களா? இதை உங்களுக்கு ஃபுல்லுமே காமிக்கணுன்றதுனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது ஃபுல்லுமே எடுத்துட வேண்டியதான். மெச்சூர்ட் ஆகிடுச்சு. நீ வந்து எடுக்க மாட்டேன், அதனால தான் நான் அப்படியே செடியிலேருந்து காஞ்சிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இன்னொன்று இதுவும் நல்லதாங்க. நமக்கு வந்து சீடு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஒன்று இல்லைன்னா பச்சை நம்ம இதோட கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போது எடுத்துருப்போம். அது குழம்புக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது பச்சையாக இருக்குமா, அது வந்து நம்ம குழம்புக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆனதுனால நல்லா மெச்சூர்ட் ஆகிடுச்சா, அது வந்து நம்ம சீடுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நல்லாவே செடியிலே இருந்து உங்களுக்கு அது பாருங்கள். இதையும் காமிக்கிறேன். பச்சையாக இருந்தால் சமையலுக்கு ஆகும். இது பாருங்கள், இது கொஞ்சம் இதாகவே ஆயிடுச்சு. இதுவுமே நம்ம எறும்புங்க தான் வந்துட்டு இருக்குது. இதையுமே நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம்னா, வெயிலுன்ற பாருங்க நிழல் காய்ச்சலே காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லாவே அதிலே மெச்சூர்டாகி நல்லாவே சூப்பராக வந்துருச்சுங்க. ஓகே, வாங்க உங்களுக்கு மனோரஞ்சன் சீட்ஸும் காமிக்கிறேன். அது பூவை காமிக்கிறேன். இப்போ இது தாங்க மனோரஞ்சித சீடு. உங்களுக்கு அந்த காயாக இருக்கும் இல்லையா, நமக்கு பச்சையாக இருக்கும். அது நல்லா பழுத்து தோல் காஞ்சி போய் உங்களுக்கு அதை பதப்படுத்தி அதுக்குள்ளேருந்து இந்த சீட்ஸை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த காய் எப்படி இருக்குதுன்றதையும் காமிச்சிடுறேன். இப்போ இவ்வளோ சீட்ஸ் நமக்கு இருக்குது, அவைலபிள் இருக்குது. எல்லோரும் வாங்கிக்கலாம்.